வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் லெட்ஸ் ராக் பேபி அவன்ல பானை போட்டா பேக், ரெண்டு முட்டையை தட்டி போட்டா அது பேர் கேக். வண்டிக்கு எப்பவுமே வேணும் பிரேக். என் கூட ப்ரோக்ராம் பண்ணது ஒரு கிராக். வெல்கம் டு வாங்க பழகலாம். சரி, போன வாரம் நம்ம ப்ரோக்ராம்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்தது, நிறைய விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸை கூப்பிட்டுறலாம் வழமை போல. கண்டிப்பா அவங்க வந்து போன வாரம் வந்து திடீர்னு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எங்க எல்லாரையும் அப்படி ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நாங்க எல்லாரும் போயிட்டோம். ஆனா நாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் முந்திட்டு நாங்க ஒரு தத்துவம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தெம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஓகே நந்தா சார், ஸோ வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் வளர்ந்துட்டே போகுது. நிச்சயமா வளராமல் இருக்கும். இங்கே வந்த அப்புறம் எனக்கு வளர்றது தான். நீ மட்டும் தான் வளராமல் இருக்க ட்ரை பண்ணு. இல்லை சார், எல்லா விட்டமினும் குடிச்சு பார்க்குறேன், எதுவுமே இந்த இதெல்லாம் டிவிலலாம் காட்டுறாங்க. அமேசான் கார்டில் இந்த அற்புதமான எடுக்கப்பட்ட அமேசான் மூலிகைகள் அதெல்லாம் சாப்பிடாது. அமேசான் காட்டுக்கே மரியாதை இல்லாமல் பழைய கஞ்சி ஊற்றி வரும் சார். அது டெய்லி பழைய கஞ்சி தான் சார் வீட்டில் கொடுக்குறாங்க. எனக்கு எங்கே நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த பழைய கொஞ்சம் குடிச்சிட்டு போ என்ன சொல்லி கூப்பிட்டுருவாங்க. சரி, இன்னும் புத்தி வரலையே. என்ன செய்யுது? பேசிக்கலி நான் பிறந்தது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் வந்து வளமையாக சூப்பரான காமெடி சொல்லுங்கள். இந்த வாரம் என்ன காமெடி? இன்னைக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு, வந்து ஒரு பேஷனை பார்த்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு 5 டம்ளர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. தண்ணி என்ன தண்ணி? தண்ணி பச்சை தண்ணி. பச்சை தண்ணி, ஓகேம்மா. அவர் சொல்லியிருக்காரு டாக்டர் எங்கள் வீட்டில் 2 டம்ளர் தான் இருக்குன்னு சொல்லி. சரி, ஓகே, அவர் ஒரு சூப்பரான காமெடி சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் மட்டும் சும்மா இருக்க முடியுமா? ஆமாம், நூறலி போன பிற்பாடு ஒருத்தர் வந்து எனக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணி ஹலோ சாண்ட்வேரி, எஸ் நான் வந்து டோனி அவர் சொல்லிட்டு அவர் பேர் நான் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று வச்சுக்கிறேன். டோனி வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று வச்சுக்கிறேன். என்னென்னா வேர்ல்ட் சென்ஸ்னால இதால் பனி இறங்கினாலாம். அவர் உண்மையாக அவர் பனி இறங்கிக்கிறார் வேர்ல்ட் சென்ஸ்னால. இந்த கிட்ட வழியும் ஒரு ஃபாரினர் ஒருத்தர் இதோலாவையும் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஆனால் இனி இறங்கினாருன்னு சொன்னால் நான் சொன்ன ரொம்ப சந்தோஷம் இன்ட்ரடியூஸ் பண்ண உங்களை மாதிரி நானும் வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று வச்சுக்கிறேன்னு நான் போய்த்துட்டேன். ஆள் பின்னால் ஓடிக்கிட்டு வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் என்ன வச்சிங்க வேர்ல்டு ரெக்கார்டு? நான் சொன்னேன் வீட்டில் சாவி காணாம போய்த்து கூரையால் பண்ணி இறங்கி கதவை திறந்துட்டு. ஓகே ஜட்ஜஸ், நீங்கள் சூப்பராக காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து டேக் யூ சீட். தேங்க்யூ. நிகழ்ச்சியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டோம். எங்களுடைய ஜட்ஜஸ் வந்துட்டாங்க அண்ட் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எஸ், பை தி வே யார் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறா? போன வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்களுடைய ஹக்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. ஸோ அவரை மாதிரி இந்த வாரமும் அவரால் மட்டும்தான் முடியுமா, நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடியில் வந்து பெரிய கிங்கு அப்படிங்கிறாங்க. கிங்கு, ஓகே, நம்ம கிங்கை கூப்பிட்டுடலாமா அப்போ? ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாங்க பழகலாம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அவர்களுக்கும், நடுவர் இருவர்களுக்கும், தொகுப்பாளர் இருவர்களுக்கும், ரசிகர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எட்வர்ட், இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் டிவியில் பார்த்தேன். டிவியில் பார்த்து நம்ம முஷாரப் அண்ணனுக்கு கால் பண்ணி முஷாரப் அண்ணன் எனக்கு வர வச்சு ஒத்திகை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு வாய்ப்புன்னு கொடுத்துருக்காரு. அவருக்கு பெரிய நன்றி ஒன்று தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்படி தான் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் பொழுது எல்லாம் வாரமாக உட்காந்துருக்காங்க. அப்பா எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னு கேட்டால் எந்த நிகழ்ச்சி அப்படி பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன செஞ்சேன், ஒரு திருக்குறள் மூலமாக முதலாளி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். எல்லாம் உட்காந்துருக்கும்போது சொன்னேன், திருக்குறளில் காணலாம் அப்படின்னு. டக்குன்னு ஒரு தாள் எழும்பி என் பொண்டாடியை கண்டுபிடிச்சி கொடுக்கலாமா அப்படின்ட்டு. திருக்குறளை இன்னொரு பயன்படுத்துகிறாங்க பாரியா, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம சேண்டா சார் சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி போயிருக்கும்போது ஒரு சின்ன பையன் அதான் இருக்கே, ஐயோ பண்ணுற அட்டகாசம் குடு ஓடியாது, அங்கிள் உங்களை நான் டிவியில் பார்த்துருக்கேனே அப்படின்ட்டான். நமக்கும் பெருமை, என்னடா வாங்கப்பா நிகழ்ச்சி வசந்தம் டிவியில் தானே முதல்ல செய்கிறோம், பரவாயில்ல நமக்கு ஒரு பெருமையாக இருக்கட்டும் அப்படின்ட்டு என்ன செஞ்சேன். இப்போ சொல்கிறா எந்த டிவியில் பார்த்தேன், உங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்தேன்ச்சே அப்படின்ட்டான். உடனே அப்படிச்சிட்டு போனேங்க. திடீர்னு சொல்றா சின்ன பிள்ளைகள் அட்டகாசம் இருக்கு, வச்சு அப்படி வந்து சொல்லிட்டான். ஒருத்தன் வந்து அங்கிள் உங்களோட கேள்வி கேட்கணும், என்னையும் மதிச்சு ஒருத்தர் கேள்வி கேட்கறா சொல்லு அப்படின்னு வந்தான். வந்து சொன்னான், நான் ஏன் குலைக்குது அப்படின்னா,
இது ஏன்டா ஏன்ட்டு கேட்குற, எனக்கு தெரியாது. இல்லை நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னா, அது நாய்கிட்ட தாண்டா கேட்கணும், அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்ட்டான். இது இப்போ என்ன நாயாக்கிட்டு போயிட்டான், எனக்கு தூக்கமே இல்லை. சரி அவன் எப்படி அது கவுத்துரும் அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், இவங்க செய்கிற அட்டகாசம் தாங்காமல் தேவாங்க கேட்ட வாழ் இருக்கு அப்படின்னு திரும்ப பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டான். என்ன தேவாங்கி போயிட்டா எனக்கு தூக்கமே இல்லை, இவங்க பண்ணுற அட்டகாசம் ஐயோ. சரி இவங்க தான் எப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ்க்கு ஒரு வாத்தியார் வந்திருக்காரு, வயதுகளோ பிள்ளைங்களாம் உட்காந்துருக்கு, அமைதியாக உட்காந்துருக்கு. இன்றைக்கு நான் திருக்குறள் மூலம் தான் பாடம் எடுக்க போகிறேன். இன்றைக்கு நான் பாதி திருக்குறளை சொல்லுவேன், மீதி திருக்குறள் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு. இப்போ நம்ம யசோ தனு மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காங்க, அங்கிட்ட உட்காந்துருக்காங்க. நான் சொன்னேன், கேட்டேன், கற்க கசடற முன்சாமி எழுப்பி சொல்லு அப்படின்னாரு. அது விஜய் தம்பி விக்ராந்த் நடிச்ச படம் சார் அப்படின்ட்டான். சரி பரவாயில்ல, இவங்க திருக்குறளை தான் தெரியல அப்படின்ட்டு பழமொழியை கேட்போம் அப்படின்ட்டு ஒரு பானு நீ எழுதுமா சார் சொல்லுங்க, ஊராம்புளியை ஊட்டி வளர்த்தா சொல்லுமா, உங்கள் பொண்டாடி உங்களை தங்க சந்தேகப்பட வச்சார் அப்படின்ட்டான். இப்படியெல்லாம் வாத்தியாருக்கு வேணான்னு போச்சு. சார் இது தான் தெரியல அப்படின்ட்டு இன்னொரு பையன் எழுப்பி கேட்டார், அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஒரு சொல்லுமா, அழுத பிள்ளை தான் சார் பால் குடிக்கும். இது உங்களுக்கு தெரியும், வாத்தியார் வேலைக்கு வந்துருக்கீங்க, அழுத பிள்ளைக்கு பால் கொடுக்காம எனக்கு நல்லா சிரிச்சிருக்க பிள்ளையா பால் குடிப்பான் அப்படின்ட்டாங்க. சரி இதுதான் அப்படி சரி பண்ண பார்த்தா இன்னொரு வாத்தியார் என்ன செஞ்சார், அவர் மாற்றிட்டாங்க, அந்த வாத்தியாரை மாற்றிட்டாங்க. இவர் ஏழாண்டு ஓடியே போயிட்டார். இவங்களோட குடும்ப நடத்த ஏதாவது ஐயோ இவங்களை செய்யலான்னு ஓடி போயிட்டார். புது ஆசிரியர் வர வச்சோன்னே அது ஆசிரியர் வந்தார், எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. சொல்கிறாரு, இந்த கிளாஸாக பார்த்தா அந்த சேர் ஓடிட்டார், இவ்வளோ அமைதியாக இருக்குது, இவங்களோட அடாது தெரியாது. பரவாயில்ல கேட்குறாரு கேள்வி. இன்றைக்கு அந்த திருக்குறள் பழமெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இன்றைக்கு எனக்கு செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் என்ன அப்படின்னு. இல்லை தெரியும் சார் எல்லாம் கை தூக்குறாங்க. சேருக்கு ஒரே சந்தோஷம், அடப்பா இதில் ஆடா தெரியான்னு சொல்லி போட்டான் இவன். அந்த வாத்தியார் அத்தான் ஓடி போயிட்டான், இவங்க எல்லாரும் தெரியும் அப்படின்ட்டு எழுப்பினார். ஒருத்தன் எழுப்பி சொன்னான், சொல்லு அப்படின்னு. செய்வினை என்பது தேசிக்காய், காஞ்ச மிளகாய், உப்புக்கள் வைத்து வேறொரு கோடாங்கியை வைத்து எங்கள் ஜெம்ம விரோதிக்கோ பரம்பரை விரோதிக்கோ கைக்காங்க விளங்காமல் செய்வது செய்வினை. அதே தேசிக்காய், மிளகாய், உப்புக்கள் வைத்து நமக்கு நாமே செஞ்சு கொள்வது செயற்பாடு வேணும்னு முடிச்சுட்டான். சரி அடுமாறப்பா இவங்களுக்கு எப்படா மார்க்ஸ் போடுறது அப்படின்ட்டு. சரி இதுதான் அப்படின்ட்டு அப்படி முடிக்க. அப்போ உடனே அதை பாடம் முடிஞ்சோன்னே அடிச்சிருக்கு, பெல் அடிச்சிருக்கு, பாடசாலை பெல். ஆசிரியர் சொல்லியிருக்காரு, அடித்தது மணி முடிஞ்சது பனி அப்படின்னு. நம்ம அசோமாய எழுப்பி சொல்லிட்டாரு, விட்டது எங்களை பிடிச்சி சனி அப்படின்ட்டார். பண்ணுற அட்டகாசம் ஐயோ. ஒரு டாக்டர் போயிருக்கார் ஒருத்தர். டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் சொல்லுங்க, நீங்கள் என்ன அல்வா சாப்பிட சொன்னீங்க, எவ்வளோ தான் அல்வா சாப்பிட்டேன், எனக்கு இந்த தொப்பை குறைய மாட்டேங்குது அப்படின்னு. யோ நான் உன்னை அளவா சாப்பிட சொன்னேயா, நீ அல்வா சாப்பிட வந்து நிற்கிறீங்க, அட்டகாசம் செய்யுது. இது அப்படி பரவாயில்ல அப்படின்ட்டு ஒருத்தர் டாக்டர்கிட்ட வந்திருக்கார். டாக்டர் எனக்கு விதவிதமான கனவுகள்லாம் வருது ரவிக்கு, என்ன செய்யுது அப்படின்னு. சார் உங்களுக்கு என்ன மாதிரி வருது, என்ன மாதிரி கனவெல்லாம் வருது சொல்லுங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒவ்வொரு மிருகத்தோடையும் இந்த நைட்டு கிரிக்கெட் விளாட்ற மாதிரி கனவு வருது. ஒரு சிங்கத்தோட விளாட்றேன், ஒரு மாடோட விளாட்றேன், ஒரு நாயோட விளாட்றேன், இப்படி கிரிக்கெட் விளாட்ற கனவாக வருது, இதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிருக்காரு. டாக்டர் சொல்லியிருக்காரு, நீ தூங்க போகும்போது இந்த வில்லையை மறந்த குடிங்க, கனவே வராது அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி மட்டும் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இன்றைக்கி மட்டும் குடிக்க மாட்டேன், இன்றைக்கி தான் ஃபைனல் இருக்குது அப்படின்ட்டாரு. கனவுல ஃபைனல் வந்துட்டு இருக்கான், சொன்னால் நம்புவீங்களா? சரி இது தான் பரவாயில்ல அப்படின்ட்டு கனவுல சொல்லியிருக்காரு. இப்போ ஓடுறாரு, ஓடி எங்கடா ஓடுற அப்படின்ட்டு ஓடி போயிட்டு என் பொண்டாட்டியை காணா நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அங்கே ஒரு அதிகாரி சொல்லியிருக்காரு, யோ உன் பொண்டாட்டியை காணா போலீஸுக்கு போடா, இது போஸ்ட் ஆஃபீஸியா அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு, பொண்டாட்டி காணாம சந்தோஷம் என்ன செய்யணும்னு தெரியல சார், அதான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தான் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு ஆப்ரேஷனுக்கு போயிருக்காரு. ஒரு கணவர் வந்து சத்திர சிகிச்சைக்கு ஆப்ரேஷனுக்கு போயிருக்காரு. தாண்ட மனைவியை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஆப்ரேஷனில் ஏன்னா எனக்கு ஏதாச்சும் நடந்து செத்துக்கு போயிட்டா நீ அந்த டாக்டரை தாம்மா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. இவர் கேட்குறாரு, ஏன் மனைவி கேட்டிருக்கு, ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க, இதோட எனக்கு அந்த டாக்டரை பழி வாங்குறதுக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ இவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு, அப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு சிரிக்கும் போது தெரியுது, பரவாயில்ல அப்படின்ட்டு. கடைசியாக ஒரு தத்துவத்தோடு நான் நிப்பாட்டுறேன். நான் கேட்டேன், ஒரு மனிதன் போய் கேட்டார் ஒரு கோயில்கிட்ட, நீ கருப்பாக இல்லாமல் இருந்தால் நீ நல்லா இருந்திருப்ப அப்படின்னு. ரோஜா கிட்ட போய் சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட முள் இல்லாமல் இருந்திருந்தா நீ அழகாக இருந்திருப்ப அப்படின்னு. அந்த கோயிலும் அந்த ரோஜா பூ சேர்ந்து மனிதன் கேட்டிருக்கு, நீ அடுத்த குறையை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா
நீ எப்பயும் மேலாகி இருப்ப. ஆகவே நாம் மற்றவருடைய குறையை கண்டுபிடிக்காமல் நம்முடைய குறைகளை திருத்திக் கொண்டு நாம் சிறப்பாக வாழ்வோம் என்று நகைச்சுவையாக சிரித்து எப்போதுமே சிறப்பாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பவே சூப்பரா ஸ்டாண்டப் காமெடி பண்ணாரு நம்ம எட்வர்டை பார்க்கும்போது லைட்டா கோஸ்ட் கோபால் வருவ மாதிரியே இருக்கு. டார்லிங் படத்தில் வர்றாரு இல்லையா, அவர் மாதிரி லைட்டா ஃபீலிங் வருது. சரி ஜட்ஜஸ், நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்டாண்டப் காமெடி என்றாலும் இந்த கடைசியில் ஒரு மெசேஜ் ஒன்று சொன்னார் தானே, அது வந்து உண்மையான ஒரு இட்ஸ் அ லவ்லி மெசேஜ். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரோக்ராமில் இப்படி கலந்துக்கிட்டு அசத்தது பெரிய விஷயம். ஸ்டாண்டப் காமெடி ஸ்டாண்டர்டாக சொன்னீங்க, வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ வி அப்ரிஷியேட் யூ தட். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லை, நான் மெமிக்ரியும் செய்வேன், சவுண்ட் எஃபெக்டும் செய்வேன். எனக்கு அதிகமான மெமிக்ரி செய்கிறனால எனக்கு இன்றைக்கு ஸ்டாண்டர்ட் காமெடி செய்ய சொல்லி நம்மளோட தயாரிப்பாளர் கூறியிருந்தார். அதுதான் நிச்சயமா எல்லாமே இருக்குது, கொஞ்சம் இருக்குது, இன்னும் போக அள்ளி அள்ளி விடலாம். பட்டாசு இனிமேல் கொளுத்தாம வெடிக்கும். ஓகே, அதான் சொல்ல வரேன். நந்தா சார், நீங்கள் சொல்லுங்கள். சூப்பராக சொன்னீங்க, நல்லா ஜோக் சொன்னீங்க, அனுபவங்களை கூட சொன்னீங்க, பொண்டாட்டி கதையெல்லாம் சொன்னீங்க. இதே மாதிரி தான் டாக்டர்கிட்ட ஒருத்தர் போய் சொல்லியிருக்கார், என் மகன் வந்து 2 ரூபா கொயின்ஸை சாப்பிட்டான் டாக்டர்னு சொல்லி. பெரிய டாக்டர்கிட்ட போக சொல்லியிருக்கேன், ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நான் 5 ரூபா கொயின்ஸ் மட்டும் தான் பார்க்க. சரி, ஓகே, ஜட்ஜஸ் கூட நல்ல கமெண்ட்ஸ் உங்களுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட நிறைய திறமைகள் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ கட்டாயமாக வியூவர்ஸ் எல்லாருமே வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிரிக்கலாம்ல, பொண்டாட்டி ஐசி வார்டில் அட்மிட் பண்ண மாதிரி. ஏன் கல்யாணம், அது பெரிய வார்த்தை. வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, பாவம் பையன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, நன்றி. சரி, இப்போ வந்து அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யாருக்குன்னா தரப்போகிறாங்க? அடுத்ததாக வந்து இவர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டாருன்னா அடுத்ததாக வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு மிமிக்ரி இல்லைன்னா ஏதாவது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் தான் இருக்கும். எஸ் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரி போன வாரம் வந்து எங்கள் எல்லாருமே வந்து வியக்க வைத்த ஒரு நபர் அப்படின்னா ரவிக்குமார் அப்படின்னு சொல்லலாம். இது பசர ரவிக்குமார். ஓகே, ஸோ அவரை தான் நாங்கள் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறோம். அண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூட கொடுக்க போகிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் இம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். மீண்டும் வாங்கல் பல நிகழ்ச்சிகள் சந்திக்க மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல ஜட்ஜஸ் சிறுவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மற்றும் ரசிகர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? ரவி போகலாம். பசரில் போன முறை தெளிவாக வந்து இன்னைக்கு கண்ணாடி போட்டு வந்து ஏதோ மாலை கண்ணு அந்தி கண்ணு ஏதோ கண்ணு அப்படி இல்லை சார், வளர்ந்துட்டீங்க. சூப்பர் சூப்பர். போன பயணம் ஒரு மிருகத்தை பற்றி இதோட இன்றைக்கு என்ன கொஞ்சம் கவர் பண்ணி வரலான்னு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. இது எத்தனை ரவி? அது 2மே இருக்கு சார், வேற சார் ரொம்ப தெளிவாக இருக்கு. ரவி இன்றைக்கு என்ன செஞ்சு கலக்க போறீங்க சார்? இன்றைக்கு வந்து நிறைய வாகனங்கள் ஓட்ட போகிறேன் சார். ஓகே, பார்த்து ஓட்டுங்க, பெட்ரோல் கணக்கு கொஞ்சம் பார்த்துட்டு சும்மா ஓட்ட கண்ணா பின்னா ஓட்டிடாதீங்க, தள்ளி கொண்டு போவார். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால், நிறைய பைக் வகைகள் இருக்கு இல்லையா? இந்த பைக் வகைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும், சின்னதுலேருந்து பெருசாக மட்டும் அப்படி இருக்கும் இல்லையா? அந்த ஒவ்வொரு பைக்கும் ஸ்டார்ட் பண்ணி போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சின்ன கான்செப்ட் ஒன்று பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து ஸ்கூட்டர் ஒன்று ஓட்ட போகிறோம். இப்போ பார்ப்போம் ஸ்கூட்டர் அப்படின்னு. அது போய் சேர்ந்துருச்சு. அப்புறமா ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் சாதாரண பைக், ஒரு பேர்களை கொண்ட பைக் இருக்கும், அந்த மாதிரி இது ஒரு பைக் ஒன்று பார்ப்போம். இது எப்படி போகுதுன்னு. இது வேறு மாதிரி சவுண்டாக இருக்கும். ஓ, சாவியை போடல. அடுத்து இன்னொரு பைக் போகுது பாருங்க, அது எப்படி சவுண்டுன்னு பாருங்க. பெட்ரோல்லையும்
அப்புறம் பார்ப்போம் ஆட்டோ வண்டி போனால் எப்படி இருக்கும். அதாவது முன்னே காலத்தில் அந்த ஆட்டோ வந்து ரொம்ப டக்கு டக்கட்டாக சத்தம் கேட்கும். அப்போ ஆட்டோ வண்டியை பார்ப்போம், இப்போ இருக்க ஆட்டோ வண்டியை பார்ப்போம். முதல்ல முன்னே இருக்க ஆட்டோ வண்டி பார்ப்போம். இந்த பக்கம் தானே ஸ்டாண்டு. ஓகே. அடுத்து பார்ப்போம் இப்போ இருக்க ஆட்டோ வண்டி பார்ப்போம். இது ஆட்டோ வண்டி வந்து ஏற்றத்தில் உயரத்தில் போனிச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ட்ரெயின் போகும்போது பார்ப்போம். ட்ரெயின் போனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து பார்ப்போம் நம்ம வந்து ஏரோப்ளேன் போகுது அப்படின்னு. ஃபேஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம வந்து ஹெலிகாப்டர் போகுது அப்படின்னு. இறங்கிடுச்சு. இப்போ வந்து நிறைய வாகனங்கள் ரேசிங் போய்கிட்டு இருக்கோம். ரேசிங் போனால் ஐ ஃபாஸ்ட்டில் அந்த ரேசிங் போகும்போது எப்படி அந்த சவுண்ட் கேட்கும்னு பார்ப்போம். முதல்ல ஒருத்தர் வழியில் நின்றுக்கு இருக்காரு. இப்போ ரேசிங் கார் போகுது. எவ்வளோ கஷ்டப்பட்டோம். சரி பார்ப்போம். இப்போ கார் ரேசிங் போனால் எப்படி இருக்கும். வாகனம் எப்படி ரேசிங் போய்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. அடுத்த வாரத்தில் உங்களை மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நன்றி. என்ன கண்ணாய் பிரச்சனை ஸ்கூட்டர் எல்லாம் நல்லா அழகாக போச்சு. ஆனால் த்ரீ வீலெல்லாம் போச்சு. எல்லாம் பெய்த்து சேர்ந்துச்சேன்னு என்னங்கெல்லாம் ஃபினான்ஸுக்காக போச்சு. ஒரு ஓரம் கட்டி வச்சிருக்கேன். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப அழகா, ரொம்ப வாயாலே ஆட்டா வைக்கா இதெல்லாம் ஓட்டுனீங்க. ரொம்ப அழகா ஓட்டுனீங்க. அந்த என்னன்னு சொன்னா அந்த அதை ஓட்டும் பொழுது வாயும் கூட ரொம்ப அழகா எல்லாம் நகைச்சுவையா இருக்கணும். நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நல்லா ஓட்டுறீங்க, சூப்பர். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி, இப்போ வந்து உங்கள் ஊரில் ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் வந்து விஷ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆச்சா? இல்லை சார், இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிறேன். என்னமோ தெரியல, என்ன தோசை. சரி, ஓகே, ரொம்ப நன்றி, சூப்பர். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி.
அந்த டீமே ரெடியா இருக்கு. நம்ம டிஸ்கோ ராஜா ஒரு டீம் ஆமா சட்டப்படியா ரெடியா இருக்காங்க. அவர் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் வளமையா வந்து வித்தியாசமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்பாரு. அண்ட் இன்னைக்கும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்ல, அதாவது பயங்கரமான கெட்டப்ல நம்ம யஷ்வா எல்லாம் பார்த்தா அப்படியே பயந்துருவாப்ல. அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல வந்திருக்காரு. அண்ட் கூடவே சரோஜினியும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்காரு. தனுக்கே சிரிப்பு வருது சரோஜினி கூட வந்து என்ன விசேஷம்? ஒண்ணுமே இல்லை சார். அவர் சிங்கிளா வந்தாலே காமெடியா தான் இருக்கும். அதுல வேற சரோஜினி வேற கூட்டு வராரா? சரோஜினி அப்படின்றதுல இதோட சேர்ந்து உங்க மண்டே தனுக்கு ஒரே போட்டி சரோஜினி தான். அந்த சருக்கு தான் இதுல கொஞ்சம் கூட சிரிப்பு வந்துருச்சு. கண்டிப்பா அவளும் பெண் தானே, அவளுக்கு அச்சம் மடம் நான் அப்புறம் பகிர்ப்பு. சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் them on stage please. எங்கடி பையன்? போய்டா அத விட்டு போயிட்டானா? அவளுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டான். அவன் என்ன கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கப்படாதா? அது வேற ஒண்ணும் இல்லடே, கிழிக்கு ரெக்க முளைச்செடுத்து ஆத்த விட்டு பறந்து போயிடுத்து. கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா, நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. காலம் மாறினால் கௌரவம் மாறுமா, காலம் மாறினால் கௌரவம் மாறுமா. நெவர் நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம், அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம். அவர் மேல் கொடுத்ததே அர்ஜுனன் கௌரவம். நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம், நாளைய பாரதம் யாரதன் காரணம்? நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. மூன்றடி மண் கேட்டா பாவனன் உலகிலே, மூன்றடி மண் கேட்டா பாவனன் உலகிலே. மூன்றென வைத்ததோ மன்னவன் தலையிலே, வளர்த்த என் கண்ணரோ தந்தையின் நெஞ்சிலே, வளர்த்த என் கண்ணரோ தந்தையின் நெஞ்சிலே. மாறும் அவதாரமே இதுதான் உலகிலே. நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. மன்னனின் கௌரவம் சதுரங்க நடுவிலே, மறிக்கின்ற சேனையோ பிள்ளையின் வடிவிலே. ஆகட்டும் பார்க்கலாம் ஆட்டத்தின் முடிவிலே, 60 20 வெல்லுமா உலகிலே.
காக்கி சட்டை கமல், அப்புறம் 3 முகம் ரஜினி, அதுக்கப்புறம் காக்க சூர்யாக்கு அப்புறம் நீங்க தான் கிட்ட போட்டுருக்கீங்க. செம்மையா போட்டுருக்கீங்க, உங்களுக்கு செட்டா இருக்கு. முன்னாடி நீங்க ஹெட் கான்ஸ்டபிளா இருந்தீங்களா? ஆமா சார். இல்ல சார் நீங்க சொல்லுங்க. சாண்டர்ஸ் சார். எஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்னைக்கு சிவாஜி கணேசோட பாடலை பாடினீங்க, ஆக்ட் பண்ணினீங்க. ஆனால் சூப்பர், ரெண்டு பேரும் நல்லா அதுக்கு கம்பேர் பண்ணி நீங்கள்னாலும் ஒரு அந்த பாடி லாங்குவேஜில் ஒரு ஜேக்கோட ஒரு அப்படி ஒரு இடத்துல இருந்து செஞ்சாலும் அது ஒரு பொறுமாதியாக இருந்துச்சு. ஸோ அப்ரிஷியேட். நிச்சயமாக எப்பயுமே வந்து ராஜா பொறுத்தவரை தனக்கு சவாலான பாத்திரங்களை எடுத்து செய்வார். இன்றைக்கி அது அச்சில் வார்த்தது போல் சூப்பராக அந்த கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சார். அவருக்கு சரி வசனம் இருந்தது, இசைக்கு மட்டும் சரோஜினி அதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா ரொம்ப அழகாக. அதாவது ஒரு தமிழ் பாட்டுக்கு ஒரு சிங்கள பிள்ளையாக இருந்தாலும் கூட ரொம்ப அழகாக அதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்தது வந்து அந்த பாட்டை மேலும் மேலூட்டியதுன்னு சொல்லணும். வாழ்த்துக்கள், சூப்பர். சரோஜினி வந்து தமிழ் சீரியலில் வர மருமகள் கேரக்டர் மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க. சூப்பரா பண்ணாங்கண்ணா, சான்ஸே இல்லை. அவர் வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணும்போது இவங்க போயா நான் அழுதுட்டு தான் இருப்பேன். நல்லா இருக்கு, சூப்பர். அண்ட் இவங்களை பார்க்கும்போது நாங்கள் உண்மையிலே அந்த படத்துக்கு நாங்கள் போகிற மாதிரி அவங்களுடைய சீன்ஸ் எல்லாமே வந்து எங்களுடைய கண்முன்னுக்கே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த நடை, பாடி லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு அந்த மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. நிச்சயமாக அது தெரிஞ்சதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இல்லாட்டி முடியாது. நிச்சயமாக அழகாக பண்ணீங்க, வாழ்த்துக்கள், மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து யார் கொடுக்க போறா தனு? அடுத்ததாக கூட எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து இன்றைய புதுமுகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து கொழும்புலேருந்து வந்திருக்காரு. ஒரு யூத் அப்படின்னு சொல்லலாம். யூத்னா உங்க இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க, டெலிஃபோன் பூத் எப்படியுமே யஷோட குரூப்புக்குள்ள வர மாட்டாங்க. யஷோக்கு 50 தாண்டி. நான் குழந்தை தானே, என் குரூப்ல எப்படி யூத் வருவாங்க? நான் குழந்தை, நல்லா பச்சை குழந்தை, பால் மனம் மணக்காத குழந்தை. டைமிங் தப்பாயிருச்சு, சரி விட்டுருவோம். சரி ஓகே. இவருடைய பேர் வந்து அரவிந்த். ஸோ இவர் தான் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாங்க அரவிந்த், இது புதுசாக வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இதுக்கு ஆர்வம் வந்தது உங்களுக்கு? இல்லை, நிறைய பேர் அவங்களோட திறமையை நல்லா வெளிக்காட்டுறாங்க. இப்போ நானும் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் மிமிக்ரி இதுகளை வெளியே கொண்டு வரணும், அந்த ஆசையில் தான் நான் வந்திருக்கேன். நிச்சயமாக எங்களை போல் கலைஞர்கள்லாம் சொன்னாங்க முந்தி வந்து எங்கள் போன்ற கலைஞர்களுக்கு ஊடகங்கள் அனுசரணை வழங்குறது இல்லைன்னு. இப்போ நிச்சயமாக பெரிய ஒரு களம் அமைத்து கொடுத்துருக்கிறது வசந்தம் டிவி. உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுங்க, வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைக்கு என்னோடய கன்செப்ட் என்னென்னா, இந்த வெளிநாட்டு படங்கள், கார்ட்டூன், இந்த மாதிரி இதுகளுக்கு கொடுக்குற டப்பிங் வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ அந்த டப்பிங் வாய்ஸோட நடிகர்களும் சேர்ந்து கதைச்சிருந்த, அதே மாதிரி முடி உதிர்வு சம்மந்தமான, அதாவது முடி வளர்கிறதுக்கான ஒரு மருந்து ப்ராடக்ட்டுக்கு இந்த இவரை பார்த்தா சொன்னீங்க இல்லையே? இல்லை மன்னிக்கணும், அவருக்கு முடி இல்லாத அழகாக இருக்கிறார் அவர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த அப்படி ஒரு மருந்து ப்ராடக்ட்டுக்கு இந்த டப்பிங் வாய்ஸோட இந்த நடிகர்கள் சேர்ந்து செஞ்சுருந்தா எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம், பார்க்கலாம். முடிவதற்கு பிரச்சனையா யூஸ் பண்ணுங்க டங்கா மார்டின். இதனால் பலன் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் பலன் பெற வேண்டுமா? யூஸ் பண்ணுங்க டங்கா மார்டின். தலைக்கு கெப்போடுவோம், கண்ணாடி முன்னுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு துயரம் அடைகிறீங்களா? அதற்கு ஒரே தீர்வு டங்கா மார்டின். இதனால் பலன் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம். மிஸ்டர் ஸ்பிரில், வாங்க மிஸ்டர் ஸ்பிரில், இதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை போட்டோன்னு தான் எனக்கு ரொம்ப பலன் கிடைச்சிருக்கு. நான் இதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டங்கா மார்டினுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்ததாக இதை பற்றி சொல்ல வந்திருக்காரு சிறந்த ஒளிப்பதிவாளர் மற்றும் நடிகர் விடிவி கணேஷ். வாங்க மிஸ்டர் விடிவி கணேஷ், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே என்ன செல்லுது?
டங்கா மாட்டின் தானே சொல்லுது. உலகத்தில் எத்தனை ப்ராடக்டை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சான்ஸே இல்லை. டே தம்பி, நீ போட்டு பாரு, அப்போ நீ நல்லா ஃபீல் பண்ணுவ. இதை போட்டு நல்லா மசாஜ் பண்ணின்னா உன் முடி நல்லா அடர்த்தியாக வளரும். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை, உன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். டே தம்பி, நான் வரேன்டா. ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்ததாக இதை பற்றி சொல்ல வந்திருக்காரு நம்முடைய நடிகர், வில்லன் நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாசராவ். சொல்லுங்க கோட்டா ஸ்ரீனிவாசராவ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்க மாட்டேன், இதை கொஞ்சமா எடுத்து தலையில போட்டு பாரு, அதுக்கப்புறம் உனக்கே விளங்கும். என்னல முடி வளரலன்னு கவலைப்படுறியால, இதை கொஞ்சமா எடுத்து தலையில பூசினா உனக்கு அடர்த்தியா முடி வளரும். அதுக்கப்புறம் உனக்கு கவலையே இல்லை. வாங்க ரகுரன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீ வைனா வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் இது என்ன விக்கா? டங்க மாட்டேன், நீ ஒரு தடவை யூஸ் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் இது என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்னு. ஐ நோ எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும்னா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்போ தெரியும். அடுத்ததாக இதை பற்றி கூற வந்திருக்காரு நடிகர் அனிஃபா. வாங்க மிஸ்டர் அனிஃபா, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டாய் பசங்களா, கொடுத்து வச்சவங்க சின்ன மருந்து பெரிய லாபம். இதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் தலையில் பூசி பாருங்க, யூ வில் ஃபீல் பெட்டர். நீங்கள் அதை நல்லா உணர்வீங்க. மார்க்கெட்டில் போயிட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறத விட இது நல்ல தரமான ப்ராடக்ட், நம்பி வாங்கலாம். டை பசங்களா, கொடுத்து வச்சவங்க நீங்கள். வாங்க நம்பியார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏண்டாப்பா, முடி வளரலே கவலையா இருக்கா? அடிக்கலாம் ஒரே தீர்வு, இந்த டங்கா மாட்டி அதை கொஞ்சம் எடுத்து உன் தலையில மன்னிக்கணும் ஐயா, உங்களுக்கு சொல்லலை. கவலையா இருக்கிறவங்க மட்டும் இதை தலையில கொஞ்சம் பூசி பாருங்க. நீங்க நல்லா அதை பூசினீங்கன்னா உங்க தலையில இருக்கிற நரம்பெல்லாம் முறுக்கேறும், சூடேறும். அதுக்கப்புறம் உங்க முடி அடர்த்தியா வளரும். தம்பி, நான் சொல்றதை கேளு, கேட்டியாப்பா? ஓகே, நன்றி நம்பியார் அவர்களே. முதல் மரியாதை படைப்புகள் வீரசாமி அவர்களே, வாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாகணும்னு தான் இந்த மருந்தை எடுத்து தலையில் கொஞ்சம் தடவி பார்த்தேன். நல்லாதான் வேலை செய்யுது. தம்பி, உனக்கும் அந்த உண்மை தெரிஞ்சாகணும்னா நீ கொஞ்சம் தலையில் எடுத்து பூசி பாரு. சாமி உண்மையாகவே நீ அந்த மருந்தோட அருமையை உணர்ந்து பார்ப்பேன். அந்த உண்மை தெரிஞ்சாகணும்னா தம்பி, தயவு செய்து தலையில் கொஞ்சம் பூசிப்பாரு சாமி. அப்போ நான் வரவேன். ஓகே, நன்றி வீரசாமி அவர்களே. டிஆர் அவர்களே, வாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டேய், மரத்தை வெட்டுனா கட்ட முடியலாட்டி நீ சொட்ட. அர்ச்சனையை பார்க்காத கடவுளும் இல்லை, பிரச்சனையை பார்க்காத மனுஷனும் இல்லை.
இந்த மாதிரி பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணுறீன்னா அதுக்கு ஒரே தீர்வு இந்த டங்கா மாட்டேன். டங்கா மாட்டேன் பூசி பாரு, முடி வளரும் தானா பாரு. டங்கா மாட்டேன் பூசி பாரு, முடி வளரும் தானா பாரு. டண்டனக்கா டனக்கு நக்கா டங்கா மாட்டேன் டனக்கு நக்கா 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 டுப்பா. ஓகே, நன்றி டிஆர் அவர்களே. இது மாதிரி நீங்களும் பலன் பெறும் நினைக்கிறீங்களா? உடனடியாக நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் நம்ம வசந்தம் டிவி. டங்கா மாட்டேன் உங்கள் வாழ்வுக்கு ஒளி விளக்கு. நன்றி. ஓகே, சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இதனால பிரைனுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஓகே, அதாவது நானும் பார்த்துருக்கேன் சில சேனல்லாம் அந்த தமிழ் டப்பிங் போடுவாங்க. நானும் எனது மனைவி ருத்து அமேசான் காடில் உள்ள அடர்த்தியான காடுக்கு சென்றோம். அங்கேதான் அமெரிக்காவில் பழங்குடியான மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். சில நாமளும் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன தமிழை பற்றி இப்படி கொலை பண்ணுறான் இன்னும் யோசிச்சிருப்போம். பட் சூப்பர், அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க. சரி, மருந்துட பேர் என்னது? டங்கா மாட்டினா டங்கா மாட்டேன் டங்கா மாட்டேன். இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்னன்னா என்ன, இப்போ நான் எனக்கு முடி டங்கா மாட்டேன் பார்சல் எனக்கு முடி வளருது. ஆனால் நான் எந்த நாளும் இந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரியை சுற்றி இந்த முடியை சேவ் பண்ண சொல்லுங்கள். எனக்கு அதில் இது பிரச்சனை இல்லை. ஆனால் ரகுவரண்ட வாய்ஸை நீங்கள் சூப்பராக செஞ்சீங்க. நன்றி நன்றி. நந்தா சார் சொல்லுங்க. இதில் என்னென்னா நிறையா மிமிக்ரி கலைஞர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ரொம்ப அவங்கள பார்த்தோன்னே தெரியும் இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்கன்னு. இவரை பார்த்தா இவர் இப்படி பேசுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. இந்த அனிஃபா அப்படின்ற குரலை வந்து ரொம்பவும் டிமாண்டான குரலை ரொம்ப அழகாக டீசெண்டான ஒரு மிமிக்ரி கலைஞராக ரொம்ப அழகாக செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். உங்களை பார்த்தா சொல்ல முடியாது இப்படி பேசுங்க, ஆனாலும் அந்த பேர் நல்லா இருக்குது. டங்கா மாட்டி அதை விற்கிறது வசந்தம் டிவின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்தா எப்படின்னா நம்ம வேற வாங்குற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி இருக்கீங்க. ஆனால் செம்மையாக மிமிக்ரிலாம் பண்ணுறீங்க, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கீங்க? நான் இப்பொழுது ஒரு கால் சென்டரில் பணியாற்றி கொண்டிருக்கேன். ஓகே, பார்த்தா நினைச்சேன் அமெரிக்காவில் ஜாப்ல இருக்கிற பையன் மாதிரி கிளாஸஸ் அண்ட் சைட் கார்ட்ஸ் ஹைஃபை டூட் ஆஃப் த ஹேர் ஸ்டைல். போறாமலாம் இல்லை சார். நான் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எப்படியா வெட்டுன்னு பார்த்தா அந்த பாபட்டை கொண்டு கொடுத்து எப்படி வச்சு வெட்டிருக்கான் பாருங்க. நல்லா மேஞ்சு டோபி கிட்ட கொடுங்க, நல்லா இருக்கும். அவன் வெளுத்து வாங்கிடுறான் சார் போட்டு. முடியெல்லாம் வெளுத்து அப்படியே நுரை ஆயிடுது. அடுத்ததாக உங்களுக்கும் ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். அது உங்களுக்கு பலனளிக்கும். அடுத்த வாரம் நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே, கண்டிப்பா. ஓகே ஓகே. அடுத்ததான் வந்து ஒரு பெரிய டீம் தான் வரப்போகுது. எஸ், யார் வரப்போறா? பெரிய டீம்னாலே மருதுமணி டீம் தான். உனக்கு இவ்வளோ அறிவு இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நான் வந்து அறிவு பால் குடிச்சு அப்படின்னு இல்லை. நான் எழுதி வச்ச லிஸ்ட்டை நீ வந்து கள்ளத்தனமா பார்த்து கோழிக்கு இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கா. அதில் எதுவுமே புரியல. ஏ பி எதுவுமே புரியல. இங்கிலீஷா தமிழ்னா புரியல. சரி ஓகே. இப்போ நம்ம மருதமுனை டீமை கூப்பிட்டுலாம். இன்னைக்கு வந்து ஜீனா ராஜ், சித்திக், தௌஃபிக் அண்ட் சனூன் இவங்க 4 பேரும் வந்து தான் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் them on stage please. பாந்துடா என்னது படிங்க கொழும்பில் முக்கிய நபர் கைது. பாந்துடா கொரோனா தெரியுது கொரோனா பாந்துடா உம்பா சரி வா, இது வகையில உம்பா இல்லவா தேவா நமக்கு இது சரி. சரியா நல்லா படியாப்பா. நீ செய்ய மாட்ட ஐஸ்கிரீம் மட்டும் ஐஸ்கிரீம் மட்டும் ஐஸ்கிரீம் கொஞ்சம் மெல்ல மெல்ல தின்னு ஒளிவா சாப்பிடுறேன். ஆமாங்க மாமா கோல் எடுத்தீங்க மாமா வருவேன். மச்சான் வருவேன். மச்சான்
மச்சான் பேரு மச்சான் மச்சான் இங்க இன்னொரு ஐஸ் பழம் குடிச்சு வாங்க மச்சான் மச்சாவா மச்சான் உண்டு ஊக்கவா உண்டு அச்சா அச்சா வா கூவா மூச்சு பாதி பாதி ஊக்கவா ஊபி ஊப்பி மாகாகம் மாகா ஊப்பி ஊப்பி மூடு ஊப்பி மூடு மாகா ஊவா யா பாதி பாதி அச்சா ஊப்பம் குறும்பட்டி தரே அச்சான் பாதி மூச்சி மூச்சி அச்சா வா வா அச்சா அச்சா வா அச்சா அச்சா வா ஓகே வா我找啊我抓来我就来我ദാ രണ്ടുപേർക്ക് കുട്ടിവേ അതേ കടി നിങ്ങൾ ആരുണ്ടാവുക വാ മൂപ്പി വാ ഈ മത്തൻ ഊപ്പമ മഴ അപ്പ എന്താവാ മത്തൻ ഊപ്പമ അച്ഛ എത്തോളം പറയാ പുടാ പുടാ Wah. Etra. Sendara. அவர்தான் இச்சா என்ன ரெண்டு ஆந்தாக்கி பிறந்தவனே இச்சா ஆக்கச்சா என்னடா ஆக்கச்சா அவனியா உட்டுவா ஊபியா ஊபியா Ubi. Ubi aja. Mama. Muda. Ada. Entra curi ompu. Ice cream macam damdawa. Ni banandawa. Ni enggak unda. Para bangga. Ini bata. Bata ini. Ambil apa bata? Ini. Bata. அப்பேங்க வத்தா நோந்து ஐ இவா அச்சா பட்லி வரா 이 பாத்துப்பி அத்தா அடிக்கமா அச்சானுக்கு அச்சனுக்கு அடிக்கப்படா அடிக்கவா அச்சானு சொல்லி விடுக்கவா சொல்லி விடு நீ சொல்லுவா வாப்பா சொல்லு அண்ணா சொல்லுடா ஆனா புண்ணா Buna sudah. Anak buna bawanya amma. Anak buna bawanya tambi. Lainnya. Iba anak buna bawanya apa wa? Anak buna bawanya amma. Zai. Ada. Anak buna bawanya amma apa? Lupa. Anak buna bawanya amma. Anak mana mana? Tambi. Apa? Aku juga. Upi. Itu Api otera. Obi. Bawa. Muri. Anda dah. Upi ada. Upi apa? Upi apa? Relu kata ada. Ada apa? Ada apa? Ni Mama. Upi apa? Mama bubu. Pipa. Ipa. Bubu. Apa?
짜가지고 지금 보라. 지금 봐. 보라. வாங்க படுக்கலாம் லெட்ஸ் ராக் பேபி வாங்க படுக்கலாம் லெட்ஸ் ராக் பேபி ஓகே, இந்த வாரம் நம்ம ப்ரோக்ராம்ல எல்லா பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சது. இப்போ நாங்க வந்து எண்ட் கட் கொடுக்குறது டைம் வந்தாச்சு. ஆமாம், பாய் சொல்கிறதுக்கு முதல்ல வளமையாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் செய்கிற ஒரே விஷயம் பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அண்ட் அதுக்கு முதல்ல எங்களுடைய ஜட்ஜஸை நாங்கள் ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். ஸோ ஜட்ஜஸ் சொல்லுங்கள், இன்றைக்கி எப்படி எங்களுடைய நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிங்களா? எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தாங்க? அண்ட் எங்களுடைய புதுமுகங்கள் எப்படி இருந்தாங்க? என்ஜாய் பண்ணுவீங்களான்னு கேட்கவே கூடாது, ஃபுல்லாக என்ஜாய் தான். ரொம்ப அழகாக பண்ணிக்கணும், குறை சொல்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. வர வர போட்டி கூடியாக இருக்குது. யாரை பண்ணுறது யாரை தேடுறதுன்னு தெரியாத ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்கு ஆளாகிற நிலைமை எங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப திறமைசாலிகள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து வசந்தம் டிவியில் இந்த ஷோவை தேடி தேடி எங்கெங்கேயோ இருந்து இலங்கையில் எந்தெந்த பாகங்கள்ல இருந்தோ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்கள்லையும் உங்களுக்காக நிறைய டஃப் காம்படிஷன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. நிச்சயமாக யார் வந்தாலும் கூட அவங்களுக்கு களம் அமைத்து கொடுக்கறதுக்கு வசந்தம் டிவி காத்திருக்கிறது. எமது இயக்குனர் முஷரஃப் அவர்களும் அதுக்கு தயாராக இருக்கிறார். ஆமா, நீங்க தலையை பிச்சுக்குவீங்க, ஆனா இவர் தான் தலையை பிச்சுக்க முடியாது. என்னோட ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் மிஸ்டர் முஷரஃபும் தேடிக்கொண்டு இருந்த இது ஒன்று இன்றைக்கி வினர் யாருண்டா இந்த ப்ரோக்ராமில் எல்லோரும் நல்லா தான் செஞ்சாங்க. ஆனாலும் தேடிக்கொண்டே இருந்தது ஒரு வாய்ஸ் ஒன்று என்ன எல்லாம் வெஹிக்கலில் மொராட்டில் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு அனுப்பினவர் ரவிக்குமார். அவர் தான் இன்றைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர். Okay, we welcome Ravi Kumar on the stage. எல்லாருமே நல்லா தான் செஞ்சாங்க. மிமிக்ரியில் எல்லாரும் நல்லா செஞ்ச பொழுதும் கூட இவருடைய அந்த மிமிக்ரியில் வந்து இந்த ஆட்டோ காருன்னு வித்தியாசமான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்ததால இவரை இன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்கோம். பசலையிலேருந்து வந்த இவருக்கு வந்து ஒரு வளமான எதிர்காலம் இந்த மேடை அமைத்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா முதல்ல வந்து வசந்த டிவிக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே அழைப்பு தந்த அனைத்து இந்த வசந்த டிவி நேயர்களுக்கும் வசந்த டிவி தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு கேட்டால் முக்கியமாக இதை பார்த்துட்டு இருக்க ரசிகர்களுக்கு தான் அதை தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அவங்களுடைய கரகோஷத்தின் மூலமாக தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சியை உற்சாகம் செய்ய முடியாதாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ், வெரி 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 தேங்க்ஸ். சந்தோஷம் கடலில் நீச்சல். இவரை பற்றி கட்டாயமாக சொல்லி ஆகணும். இவரை வந்து வளமையாக மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு நடிகர்கள் மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது நாளாந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், நாங்கள் போகிற வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், அண்ட் எங்கள் வீட்டு செல்ல பிராணிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ இவருக்கு கிடைச்சிருக்கிறது வந்து எல்லாருக்குமே சந்தோஷம், முக்கியமாக வசந்தம் டிவி நேர்களுக்கு சந்தோஷம், அண்ட் பசறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ இவருக்கும் இன்றைக்கும் கூட ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் 3 இருக்குது. ஸோ அவங்க யாருன்னு சொல்லிடலாம். ஐமாஸ் வழங்கும் ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து டிப்ளமா பண்ணலாம், இதில் போஸ்டர்லேயே நீங்கள் படிக்கலாம். தேங்க்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிஃப்ட் பேக் கூட இருக்குது. ஸோ அவங்க யாருன்னு சொல்லிடலாம் இல்லையா? பாபுலப்பட்டி அப்புறம் கல்முனையில் இருக்கிற பெஸ்ட் ஹேண்ட்லூம் கம்பெனி அதான் ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் வழங்கும் சூப்பரான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அண்ட் இன்னொரு பரிசு கூட இவருக்காக காத்துட்ருக்கு. சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அண்ட் இலங்கையில் 2வது தனியார் மருத்துவக் கல்லூரியாகவும் அண்ட் கிழக்கு மாகாணத்தில் 1வது மருத்துவக் கல்லூரியாகவும் இயங்கிட்டு இருக்க காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அவர்கள் தான் இன்றைக்கும் கூட ஒரு கிஃப்ட் வவுச்சர் வழங்க போகிறாங்க. அதை வழங்குறதுக்காக இந்த நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் டாக்டர் MH முனாசிக் அவர்களை நாங்கள் மேடை கலைக்கிறோம். Gangnam Style. Gangnam Style. Oppan Gangnam Style. Hey, sexy lady.
சர்ப்ரைஸுக்கு மேலே சர்ப்ரைஸ் வந்து இன்றைக்கு நிகழ்ச்சியில் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய புதுமுகங்கள் வந்திருக்காங்க. அண்ட் எங்களுடைய ஜட்ஜஸுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் சேர்த்து, அதாவது யஷோ வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாரு எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. யஷோ இப்போ சந்தோஷமா? சரி, ஓகே. இதே சந்தோஷத்தோட மீண்டும் அடுத்த வாரமும் நிறைய சிரிப்புகளை எடுத்துட்டு நாங்கள் உங்கள் வீடு தேடி வருவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தனுஷா அண்ட் யஷோ. குட் நைட். Gangnam Style. Op, op, op.